ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஓம் என்னும் பிரணவ மந்திரம் சனாதன தர்மத்தின் தாரக மந்திரம். ஓம் நம சிவாய சைவத்தின் தாரக மந்திரம். ஓம் நமோ நாராயணாய வைணவத்தின் தாரக மந்திரம். ராமநாமம் ஆஞ்சநேயமூர்த்தியின் தாரக மந்திரம். சங்கரம் சிவசங்கரம் கலியுக தெய்வமாகிய தங்களது தாரக மந்திரம். ஒவ்வொரு சத்சங்கத்தின் போதும் தங்களது திருவடிகளுக்கு முன்பு 108 அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு சங்கரம் சிவசங்கரம் என்ற தங்களது தாரக மந்திரத்தை 108 தடவை சாண்டிங் செய்யும் போது அடியவர்களாகிய எங்களது உடலுக்குள் ஒரு இனம் புரியாத வைப்ரேஷன் ஊடுருவி பரவுவதை எங்களால் நிதர்சனமாக உணர முடிகிறது. ஆனால் அதே அளவு வைப்ரேஷனை வீடுகளில் பூஜையின் போது அந்த மந்திரத்தை சாண்டிங் செய்யும் போதோ அல்லது யூடியூபில் அந்த மந்திரத்தை ஒலிக்கச் செய்து கேட்கும் போதோ உணர முடிவதில்லையே. அதன் சூட்சுமத்தை விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமும் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கிரியேஷன் தான். நாதம் பிரம்மம். நாதம்னா சவுண்ட், பிரம்மம்னா த கிரியேட்டர் ஆர் கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். And it doesn't confine to only Sanatana Dharma or Hindu religion. It is connected to all religion, all faiths. In Bible, the opening sentence is, first there was the word and word was the Lord himself. முதலில் வார்த்தை இருந்தது, அது ஆண்டவனாகவே இருந்தது, ஆண்டவனோடு இருந்தது. அதனால் இந்த ஓம் அப்படிங்கிறதுல you can find the electrical measurement OHM அப்படின்ற இல்லையா, ஓம். அதில் எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்டோட இது என்ன யூனிட்டு ஓம்ஸ், ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் ஓம்ஸ். அதே தான் AUMனாலையும், அதுதான் ஆவுமானாலையும். ஆனா பிரம்மா. எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃபஸ்ட்டு வேர்டு அதுதான் இருக்கும். தமிழில், தெலுங்கில், ஹிந்தியில், சான்ஸ்கிரிட் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் வேர்டு அதுதான் இருக்கும். ஆ. உ அப்படிங்கிறது என்ன, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இப்படி போகும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் கேர்டுன்னு ஒன்று இருக்குது. எப்படி அது இப்போ சர்க்குலராக ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அதை இப்படி கொண்டு போகிறாங்க, லீனியராக கொண்டு போகிறாங்க. அதுதான் ஊங்கிறது. ஸோ ஆ உ மா அப்படிங்கிறது என்ன, அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். டெஸ்ட்ரக்ஷன். அதனால் நீங்கள் ஏயும்னாலையும் ஆவுமானாலையும் OHMனாலையும் இட் இஸ் த சவுண்ட் விச் கவுண்ட். And it cannot be interrelated or confined to any particular religion. So, all over the world, ஒரு கட் கடா 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 கடான்னா அது என்ன telegraphy, Morse code. So, whether you can convert Morse code into any religion, it is an invention by Moore, and all over the world it is universally accepted. அந்த மாதிரி தான் இந்த சத்தங்கள் எல்லாம். சத்தங்களை நீங்கள் கன்ஃபைன் பண்ணாதீங்க, எந்த ஒரு ரிலிஜனுக்கும் கன்ஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நாராயணாய அப்படிங்கிறோம். ரா அப்படின்னா என்ன, தண்ணின்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் இருக்கிற பறவைக்கு என்ன பேர், நாரை. அப்போ நாரா அப்படின்னா தண்ணியில் இருக்கிறாள்னு அர்த்தம். இந்த தண்ணியில் இல்லை, இந்த தண்ணியில். ஸோ நாராயணாய நமச்சிவாய அப்படிங்கிறோம். நம்ம என்னெல்லாம் கடமை அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் வருது. அப்போ நம்ம அப்படின்னால் நான் துதிக்கிறேன், வழிபடுகிறேன். அது இதுக்கு முன்பிறவிகளில் யாரெல்லாம் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு கடவுளை கும்பிட்டாங்களோ அவங்க வாக்கில் தான் அந்த வார்த்தையெல்லாம் வரும். இல்லைன்னா தர்ப்பை போட்டு சுத்தாலையும் வாக்கில் இதெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். இப்போ சரவண பவ அப்படிங்கிறோம், அது 6 எழுத்து மந்திரம். இப்படி ஒவ்வொரு ஃபார்முக்கும் இருக்குது. இப்போ ஆராதாரம் அப்படின்னா என்ன, நம்ம முதுகுத்தண்டிலேருந்து ஆரம்பித்து ஹிருதயம் 4, இந்த இடம் 5, இந்த இடம் 6. ஸோ ஆராதாரம்ன்றது அதுதான். இதை விட்டு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த முருகன்ன்றது 6 தலை வச்சுக்கின்னு இருப்பாருன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி 6 தலைலாம் கிடையாது முருகருக்கு. 6 சக்கரங்கள் இருக்குது நம்ம உடம்புல, அதுதான் அப்படி சொல்கிறது. அதே மாதிரி தசகண்டா ராவணனுங்கிறாங்க. உடனே நீங்கள் சம்பூர்ண ராமாயண சினிமா மாதிரி 10 தலை வச்சுக்கிட்டு ராவணன் எப்படி இருப்பான்றீங்க. அப்படி கிடையாது.
ஆன்மீகத்தில் தசமகா வித்தைன்னு ஒன்று இருக்குது. அந்த தசமகா வித்தையை யார் பண்ணியிருக்கானோ அப்போ கண்டன்னா சொன்னவன் அர்த்தம். அந்த மந்திரங்களெல்லாம் சொன்னவன் அர்த்தம். ஸோ எவ்ரி திங். இப்போ பிரம்மான்றோம். பிரம்மான்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து 4 திசை இருக்குது, அதனால் பிரம்மான்றது 4 முகம் அப்படின்றது. பிரம்மக்கு 4 மூஞ்சி வச்சு என்ன பண்ணுவோம் பாவம்? ஒரு மூஞ்சி வச்சே ஒன்றும் பண்ண முடியுதில்ல. 5ன்றோம். இந்த இடத்துல சிவனுக்கு ஊர்துவ முகம்னு சொல்லி 4 திசைக்கு 4 ஆகாசத்தை பார்த்த மாதிரி ஒன்று. இது 5 தலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி எல்லாமே ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் கடவுளையினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாது இருந்தவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட குழுவுக்குறிகள்னு வாங்கும். ஒரு சாதாரணமாக சொல்கிறது, இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்கிறது. அதனால் நீங்கள் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ தான் ஆன்மீகம். அவனுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஒரு ஊரும் கிடையாது. நாம் தான் 1000 பேர்களை சொல்லி சகஸ்ரநாமத்தில் அவன் அர்ச்சனை பண்ணின்னு உட்காந்துருக்கோம். ஸோ ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் ஊற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார், எதுவுமே கிடையாது. காட் இஸ் எ வெர்ப் அண்ட் நாட் எ நவுன். இது நீங்கள் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காட் இஸ் நாட் எ நவுன், இட்ஸ் எ வெர்ப் அப்படின்னு. வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். நவுன் என்பது நேம், ஒரு ஆளுடைய பேர் இருக்கணும், நேம் ஆஃப் பர்சன். ஒரு இடத்தோட பேர் இருக்கணும், பிளேஸ். ஒரு அனிமலோட பேராக இருக்கணும், அனிமல். ஒரு பொருளோட பேராக இருக்கணும். ஸோ இந்த நாளில் எங்கே அடங்குது இதெல்லாம் இல்லையா? பிளேஸ், அனிமல், அது நேம் வரதில்லை. ஸோ இது நவுன் கிடையாது. நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், அது கிடையாது. பிளேஸ், அனிமல், திங் அது கிடையாது. அப்போ வெர்ப். வெர்ப்னா என்ன? an ஆக்டிவிட்டி, எ செயல், எ டூவர் அப்படின்னு அர்த்தம், கர்த்தா. அதனால தான் பைபிள் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் கடவுளுடைய பேர் என்ன? கர்த்தாங்கிற வார்த்தை பண்ணும், த டூவர் அப்படின்னு. அப்போ அந்த வெர்புன்றது செயலாக்கம். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் மூக்கிலேருந்து காற்று போயிட்டு வந்துட்டுது, நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, முகர்றீங்க, கை வீசி கால் வீசி நடக்கிறீங்க, இதெல்லாம் வெர்பு. அதனால் காட் இஸ் ஆல்வேஸ் எ வெர்ப் அண்ட் நாட் எ நவுன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேர் சொல்கிறது, ஒரு உருவம் இருக்கிறதா நினைக்கிறது, அதுவும் 6 தலை 4 தலை 5 தலை 10 தலைலாம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்த படிநிலை பக்தனுக்காக சொன்னதே தவிர, நாம் இப்போ வளர்ந்துட்டோம், நமக்கு எதுக்கு அதெல்லாம் இல்லை. காட் இஸ் அன் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அது இந்த இடத்துல இருக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஃபேன்ஸ் ஊற்றினா தெரியும், இந்த மைக்கு வேலை செஞ்சால் தெரியும், அந்த பல்பு வேலை செஞ்சால் தெரியும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி எலக்ட்ரிசிட்டி ஒன்லி த்ரூ தி ஆக்டிவிட்டீஸ். அப்போ கடவுள் இருக்காரு இல்லைங்கிறது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், தாம் உண்டாக்கிறது, நிலை பெறுத்தலும், அதெல்லாம் சிவிலைசேஷன். தேவையில்லாத போது நீக்கலும். ஸோ உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், நிலை பெறுத்தலும், நீக்கலும், நீங்களா அழகிலாவலை ஆற்றுடையாரவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரணாங்களே. புரிஞ்சிக்கவே முடியாது கடவுளை பற்றி, அவருக்கு நாமெல்லாம் அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதனால் கடவுளுங்கிற கான்செப்டு ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்படியே நினச்சின்னே இருக்கிறீங்க. ஒரு குழந்தை மூஞ்சியை வரைஞ்சிட்டு ஒரு கையில் ஒரு வில்லு அம்பு கொடுத்துட்டிங்கன்னா பாலராமர், ஒரு வேல் கொடுத்துட்டிங்கனாக்கா முருகர் இல்லையா? குழந்தை கையில் ஒரு புல்லாங்குழல் கொடுத்துட்டு ஒரு மயில் பீலி வச்சுன்னா கிருஷ்ணர். ஸோ உங்களுக்கு சில ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, இப்படி இருந்தால் இது, இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வெறும் ஒரு குழந்தையை போட்டு இதுதான் கடவுளுங்கிற போது நீ ராமரா கிருஷ்ணரா முருகரா சிவனான்னு எப்படி கண்டுபிடிப்ப? ஸோ நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சில உத்திகளை கையாண்டார்கள் நம்முடைய பெரியவங்கள்லாம். நாம் இன்னும் சீரியஸாக அதையே கட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கும். கடவுள் என்பவன் ஒளி வடிவானவன். இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டினன்ஸ் கிடையாது கடவுள் என்பது, ஒரு ஒளி. அந்த காலத்தில் நான் 100 தடவை சொல்லிட்டேன், நீங்கள் பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இவங்கெல்லாம் நம்மள மாதிரி வந்தவங்கன்னு. அப்போ அவங்க எப்படி கடவுளானாங்க? செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார். பெரியவங்கன்னா மற்றவங்களால செய்ய முடியாததை செய்வாங்க, சின்னவங்களால செய்ய முடியாது. அதனால் இவங்கெல்லாம் சாதிச்சாங்க. ஒரு ராமர் உலகத்தில் வர்றாரு, தர்மம் மாறாத ஒரு வாழ்க்கையை கடைப்பிடிச்சு காட்டுறாரு. ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம்.
அந்த தர்மத்தினுடைய பிரதிபிம்பமாக அவர் இருக்கார். அதனால் ராமருக்கு ஒரு மகிமை. ஒரு கிருஷ்ணன் தன்னுடைய அறிவுத்திறனால இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறான் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரே ஆள் எத்தனையும் பண்ணுறான். அண்டு ஸோ ஹீ இஸ் ரிமெம்பர்ட். சிலுவையில் போட்டால் கூட பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறிகலாது செய்கிறார்கள். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூன்னு சொன்னால் நீ இயேசுநாதர். ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அழகான பொண்டாட்டியும் பள்ளியை விட்டு இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் ஏன் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, இந்த கஷ்டத்துக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு போதி மரத்தடியில் நீ ஞானி ஆகிட்டு வந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சானா நீ தான் சித்தார்த்தனாக இருந்து புத்தனானவன். ஒரு சாதாரண ஒரு வெள்ளைத்துண்டை கட்டிக்கிட்டு கிராமமாக அலைஞ்சி இந்த ஜனங்க படுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னால் நீ தான் ராமலிங்க வள்ளலார். மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் காதுற கேட்டும் கணமேனும் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருளுதல் எந்தாய் அப்படின்னா நீ ராமலிங்க வள்ளலார். ஒரு பரமாச்சாரியார் ஒரு 12 வயசில் வந்து உட்காந்துட்டு வாழைப்பழ சத்துமாவையும் நெல் உருவியும் சாப்பிட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதம் கோயிலுங்க பூஜை வர்றவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லிக்கிட்டு ஒரு சைலண்ட்டாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷராக இருந்ததுனால அவர் காஞ்சி மகா பெரியவர் ஆயிடுறார். அவரையும் காமாட்சின்னு நினைக்கிறாங்க, கடவுள்னு கும்பிட்றவங்க இருக்காங்க. ஒரு காசியிலிருந்து வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் 45 வருஷம் சுற்றி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆள் இன்றைக்கி ஒரு ஆசிரமத்தை கட்டி திருவண்ணாமலை கோயிலுக்கு எதிரில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. அது ஒரு சாதனை தானே. எத்தனையோ பேர் அவனுக்கே வீடு கட்டிக்க முடியாமல் செத்து போடுறான். ஒரு ஆள் எங்கேருந்தோ காசியிலேருந்து வந்து ராமநாமத்தை பரப்பி அவருக்குன்னு தனியாக ஒரு சிவசமாதியை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ரமணர் மதுரையிலேருந்து வந்த வெங்கட்ராமன் இன்றைக்கி பாலரமணாக இருந்து ஆகி போயிட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து கல்யாணமே வேணான்னு ஓடி போனவர் சேஷாதிரி சாமி, அவர் இன்றைக்கி பெரிய மகான். ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு முதலியார் குடும்பத்தில் இருந்த ஆள் ஒரு ஆள் மலை மேலே போயிட்டு என்ன முருகா கோயில் இல்லாமல் இருக்க, எண்ணெய் இல்லாமல் இருக்க, விளக்கு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கோவணம் கட்டின்னு அங்கேயே உட்காந்துட்டாக்கா நீ பாலமுருகன் அடிப்பேன். இவ்வளோதான். யார் வேணால் ஆகலாம் தான். எல்லாரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் இருக்காங்களோ ஏ வேல்யூ பேஸ்டு லிவிங் அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணு, நீ கூட ஆகலாம். நீங்கள்லாம் கூட கடவுள் ஆகலாம். பட் மற்றவங்களுக்கு நீங்கள் மாறுபட்டு இருக்கணும். எல்லாம் உலகத்தில் எல்லோரும் தான் ஸ்கூலுக்கு போகிறோம். சில பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறான், ஐஆர்எஸ் பாஸ் பண்ணுறான், ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணுறான். அவெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் உட்காந்து கவர்மெண்ட் செக்ரட்டரி, ஃபாரின் அம்பாசிடர் அப்படியெல்லாம் ஆகி போயிடுறானுங்க. அவங்க ஜெய்சங்கரே ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தானே, நல்லா சொல்லுவேன். உங்கள் கவர்னர் இருக்கார், அவர் கூட வேறெல்லாம் போஸ்ட்டில் இருந்தானே நீ கவர்னராக வந்திருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் யாரும் உங்களை மாதிரி தானே வந்தாங்க. உங்களை மாதிரியே உலகத்தில் இருந்து படித்து முடித்து ப்ரமோஷன் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஸ்லாக் பண்ணி தாக்கு பிடிச்சி இன்றைக்கி ஒரு ஹையர் பொசிஷன் உட்காந்து இதுமாதிரி உட்காந்துக்கிற போது உனக்கு சில பெர்ஃபார்னாலியாக சொன்னாங்க. ஒரு காரு கிடைக்கும், நீ எங்கே போனால் வந்தால் உன் பின்னால் 2 டவாலி கோட் போட்டுன்னு சுற்றிக்கின்னு இருப்பான் இல்லையா. ஒரு வக்கீலாக இருந்தால் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் சர்வீஸ் பண்ண உடனே ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆவார், அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட ஆகி போயிடுவார். பேசிக்கலி தே ஆர் வக்கீல்ஸ் ஒன்லி. இப்படி எவ்ரி ஒன் ஹேஸ் their opportunity to prove himself. Many a man come to this world, only a few make some mark and leave some trace behind them. Make some mark and leave some trace behind them. அந்த மாதிரி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நானே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஆள் தானே, ஒரு கிராமத்தில் வந்தேன், ரொம்ப சாதாரண குடும்பம் தான். கோயம்புத்தூரில் போய் படித்தோம், ஸ்காலர்ஷிப்பில் வாணியம்பாடியில் வந்து படித்தோம். மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம், 250 ரூபா சம்பளம். 10 வருஷத்தில் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போனோம், சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் பார்த்தோமா இல்லையா லைஃப்பில்? எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. ஒரு சாதாரண ஆள் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்தால் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறோம், ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது சொல்கிறோம், நல்லது செய்கிறோம். இதே ஆப்ஷன் எங்கள் ஊரில் பிறந்த எல்லாருக்கும் இருந்துச்சா? ஒரு ராகவேந்தருக்கு இருந்த ஆப்ஷன், ஒரு சாய்பாபாவுக்கு இருந்த ஆப்ஷன், ஒரு பரமாச்சாரியாவுக்கு இருந்தது, ஒரு ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இயேசுக்கும் புத்தனுக்கும் இருந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் இருக்கா? பீப்புள் ஹவ் டு யூஸ் இட். அவ்வளோதான். நீ வந்து ஒரு தேடிச்சோறு இதம் தின்று இட்லி சாப்பிட்லாமா தோசை சாப்பிட்லாமான்ற அதுதான் தேடிச்சோறு. இவங்க அப்படி அவங்க அப்படின்னு ஊர்காத்து பேசுறது, நம்ம மற்றவங்க மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ தேடிச்சோறு இதம் தின்று
பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இவனும் ஒன்றும் சந்தோஷமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவங்க அவங்க சந்தோஷமும் இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் இன்னரண்ட் ஒரு சினிக்கல் ஃபீலிங் ஆர் சைக்கோபேன்ஸ். அதனால் தேடி சுவர்நிதம் தின்று பல சின்னஞ்செடிகளில் பேசி மனம் வாடி துன்ப உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு நாள் கொலையமரும் கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கை அப்படின்னா. இப்போ உண்டாலம்மை உலகம், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது? இந்திரர் அமிர்தம் உண்டல் எண்ணினின் பழிவுடன் வரின் கொள்ளலார் அயர்விலர். இந்தனுடைய அமிர்தமே கிடைக்கிறதுனா கூட பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணாயா அப்படின்வாங்களாம். புகழெனின் உயிரும் கொடுக்குவர். புகழ்னா உயிர் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வரலாறு தான் இந்த உலகத்தினுடைய வரலாறு. அவங்க எந்த துறையில் மேலே வந்தாங்க? இப்போ நெப்போலியன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுதா? ஹிட்லர்னா உங்களுக்கெல்லாம் தெரியுதா? முசோலின்னா உங்களுக்கெல்லாம் தெரியுதா? இவங்க எல்லாருமே கடவுளுடைய கையில் கருவிகள் தான். ஏதோ ஒரு சினிமா பாடக்கூடாது, கடவுளின் கை ஒரு வீணையை வச்சுக்கிட்டு வாணிஸ்டி பாடுவார், கடவுளின் கைப்பொருளேன்ற மாதிரி. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டிட விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே. கோரிக்கையற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பழா அப்படின்னு வரும். இவ்வளோ பெரிய பலாப்பழம் தூங்கினுக்குது. அதை எடுத்து கொஞ்சம் கைக்கு விளக்கெண்ணெய் தடிக்கின்னு உச்சி பலாப்பழத்தை தேனில் போட்டு சாப்பிடு, பலாப்பழம் வச்சு இப்போ பதார்த்தங்கள் பண்ணி சாப்பிடு, யார் வேணான்னு நீ தொடவே மாட்டே. அது தொங்கினுக்குது, கோரிக்கையற்று கிடக்குது. இதே தான் தாமஸ் கரே ஃபுல்மினிய ஜம்னுவான். முத்தும் பவளமும் இந்த உலகம் பூரா எங்கே இருக்குது? வேஸ்ட் இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் யாருன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது இந்த உலகத்தில். அது மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை. ஏதோ சாப்பிட்டோமா, கல்யாணம் கட்டிக்கணுமா, குழந்தை பெற்றோமா, ஒரு வீடு கட்டணுமா, ஒரு ஸ்கூட்டரில் கார் வாங்கிட்டோமா, அவ்வளோதான். யூ ஆர் மோர் தென் சாட்டிஸ்ஃபைட். யுவர் கம்பேரிசன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அபவுட் பீப்புள் who are on par or lesser than you. You don't look up. உங்களோட மேலே இருக்கிறவங்களை பார்க்கணும். நீ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரியவங்களை பார்க்கணுமா இல்லையா? அப்போ நான் எவ்வளவோ நாளாக சொன்னேன். இது மாதிரி சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். நீ தேடவே மாட்டேன்றே. Maybe you may not become a Buddha from Siddhartha, but you will become one step more. You will become more intelligent than what you are today. எண்ணங்கள் வரணும். எந்த ஃபீல்டு வேணும் பண்ணலாம் உலகத்தில். இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு. ஒரு விஸ்வநாதன் ஆனந்தன்னு உனக்கு ஏன் தெரியுது? அவன் செஸ்ஸில் பெரிய ஆளானா. ஒரு ஸ்விம்மிங்கில் வர்றாங்க, ரன்னிங் ரேஸில் வர்றாங்க. எத்தனை பேர் எந்தெந்த ஃபீல்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூ ஹேவ் டு மேக் சம் மார்க். ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீ ஒரு சாதனை ஆகணும். அது வெறும் பெரிய அறிவாளி விஞ்ஞானி ஆகணும்னு இல்லை, அரசியல்வாதி ஆகணும்னு இல்லை, கவிஞன் ஆகணும்னு இல்லை, ஓவியன் ஆகணும்னு இல்லை. ராஜா ரவிவர்மானா உனக்கு தெரியுதா? அந்தால் ராஜா இன்ஃபேக்ட். ஆனால் பெயிண்டிங் இன்றைக்கி நிற்கிது அந்தால்து. ராஜான்ற எவ்வளோ ராஜா வந்து போனான் பெயிண்டில் சாஞ்சா. லியோனார்டோ டாவின்சி, மில்டன், பைரன், எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ நல்லா யோசனை பண்ணுங்கள். நீங்கள் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் முயற்சி செய்யலை, அவ்வளோதான். இந்த முயற்சிகள் நம்மக்கிட்ட தான் வரணும். முயற்சி திருவினியாக்கும், முயற்சி திருவினியாக்கும். நான் 100 தடவை சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்க எடுத்து இந்த டயர்ஸ் எல்லாம் பேத்துருங்க. கீழே வந்து கொஞ்சம் நரம்பு இருக்கும், அது கீழே சவுடு இருக்கும், அது கீழே மணல் இருக்கும், அது கீழே கருப்பு தண்ணி இருக்கும், அது கீழே நல்ல தண்ணி இருக்கும். அப்போ நீ இப்போ நல்ல தண்ணி மேலே உட்காந்து இருக்க, களிமண் மேலே உட்காந்து இருக்க, நல்லா சொல்லி இன்னும் தோண்டினே போ. பெட்ரோல் மேலே உட்காந்துன்னுக்கிற, இன்னும் தோண்டினே போ. தங்கத்து மேலே உட்காந்துக்கிற, மாணிக்கத்து மேலே உட்காந்துக்கிற. அப்போ தேடுங்கள் கண்டடைவீர்கள். சர்ச் அண்ட் யூ வில் ஃபைண்ட் இட். திஸ் வாட் ஜீசஸ் செட். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தேடினா உனக்கு கூட கிடைக்கும். நீ தேடலை, அதனால கிடைக்கிற. Do you believe that you are sitting on petrol now? You are sitting on gold. You are sitting on மணல். மணல் என்ன விலை விற்கிது இப்போல்லாம். ஸோ அதையாவது கொண்டு வாயேன். கோல்டு டைமண்ட் கொண்டு வரலாம் என்ன. அதனால் எவ்ரி திங் லைஸ் வித்தின் அஸ். அதை அடைவதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கான், இந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான்,
இந்த அறிவை கொடுத்துருக்கான், இந்த மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லிட்டு 5 அவயவங்களை கொடுத்துருக்கான், உணர்வுகளை கொடுத்துருக்கான். இப்போ இதெல்லாம் யார்? நம்ம தான். பார்ப்பான்னா ஏதோ பூணூல் போட்டுனுக்கிற தர்பக்கட்டு வச்சுன்னுக்கிற ஆளு நீ நினைக்கிற, அப்படி இல்லை. பார்ப்பான் அப்படின்னா பார்க்கிறவன், சீயர். செயின்ட்டுங்கள் என்ன சொன்னீங்க? த சீயர் அப்படின்னு. பார்க்கிறவன், பார்ப்பான் என்பவன் பார்க்கிறவன். அப்போ பார்க்கிறவனுடைய அகத்திலே, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. என்ன அது? மெய் உடம்பு, வாய் கண் மூக்கு செவி. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. எவ்வளோ நல்ல விஷயங்களை இந்த 5 பொருள்களை வச்சு நீ சம்பாதிச்சிக்க முடியும் உலகத்தில். இப்போ பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. ஸோ வி ஹாவ் எவ்ரி திங் வித்தின் அஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் ஆத்மாவுக்கு என்ன பேர்? பசு. பார்ப்பசு. நம்மளும் பசு தான். நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு லீடர் இருக்கான், கண்ணுக்கு தெரியாத ஒரு தலைவன். தலைப்பற்றாள் நங்கை தலைவன் தாளே தேவாரம் சொல்கிற மாதிரி அவன் தான் பசுபதி. நாமெல்லாம் கோக்கள், கோவனாலையும் பசு தான். விந்தன்னா தலைவன். நமக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் தான் கோவிந்தன். நாமெல்லாம் ஷீப்பு, நம்மளெல்லாம் மேய்க்கிறதுக்காக ஒருத்தருக்கான், அவன் தான் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே நம்ம பெரியவங்க புரிகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கோவிந்தன்னாலையும் பசுபதினாலையும் ஷெப்பர்டனாலையும் எல்லாம் ஒன்றே தான். நமக்கு அந்த எண்ணங்கள் வர்றது இல்லை. இல்லை, நம்மளை பொறுத்த மாத்திரம் ஒரு சிவன் இப்படி ஒரு யூ மாதிரி தலைகவியை போட்டுருந்தால் ஒரு கல் வச்சுட்டா அதுதான் சிவன் நினைக்கிறோம் இல்லையா? அதானே சிவன் நம்மளை பொறுத்த மாத்திரம். வாட் இஸ் தேர் இன் ஸ்டோன் இல்லையா? எங்கே வேணாலும் கிடைக்கணும். இன்னும் இதை விட நீங்கள் கோயிலில் பார்த்துன்னு இருக்கிற கல் சிவனை விட நல்ல சிவன் நிறைய நர்மதா நதி கரையிலையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கிடைக்கும். நல்லா தண்ணி அடிச்சு வச்சு வழுக்கு வழுக்குன்னு நல்லா இருக்கும் அதெல்லாம் இல்லையா? அதை கொண்டாந்து வச்சு என்ன செய்வார்? நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இரு கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு கல்லை கொண்டாந்து நட்டு வச்சு அதுதான் சாமியை நினச்சிக்கிட்டு மொனமொனான்னு மந்திரம் சொல்லி அதுக்கு பூவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றினுக்கிறியே, அதில் என்னடா உனக்கு கிடைக்க போகுது? ஒரு பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வச்ச, சாம்பார் வச்ச, அந்த பாத்திரத்துக்கு அந்த வத்த குழம்பு எப்படி இருக்கும், அந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்கும், அவியல் எப்படி இருக்கும், மோர் குழம்பு எப்படி இருக்கும், ஏதாவது தெரியுமா? நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அந்த கல் என்ன உங்கள்கிட்ட பேசுவா போது? நாதன் உள்ளே இருக்கிறான். எங்கே உள்ளே இருக்கிறான்? நமக்குள்ள இருக்கான். எப்படி உனக்கு புரியும்? ஒரு பதார்த்தம் என்னான்றது அந்த சட்டிக்கு தெரியாது. அதனால் நீ உடம்பு தான், உனக்குள்ளே இருக்கிற பதார்த்தத்தை உனக்கு தெரிய மாட்டேன்னுது. நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு. அதனால் நாம் எல்லாத்தையும் வெளியே தேடி கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிறதில்ல. என்றைக்கு வெளியே தேடுறதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே பார்க்குறோமோ அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பதாக நம்பப்படுகிற பால்வண்ணனும் வேங்கட மலை மேல் இருப்பதாக சொல்லப்படுகிற திருப்பதி பெருமாளும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் இருக்கான். எங்கே இருக்கான்? உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சு. யார் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்கும். உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சு. அதனால் நம்ம முயற்சிகளை செய்தால் இதெல்லாம் அடையலாம். நான் ஒரு சாதாரண ஆள் 100 தடவை சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படி என்னால் பண்ண முடியுது? ஐ தாட் ஐ ஷுட் டூ ஆல் தீஸ் திங்ஸ், தென் த எனர்ஜி கம்ஸ். நீ சும்மா உட்கார்ந்து தான் ஒன்றும் வந்துடாது. தேடுங்கள் கண்டறிவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ தேடினா கிடைக்கும். அப்போ அது தேட 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 நமக்கு இதெல்லாம் புரியும். ஏதோ ஒரு சினிமா பாட்டுக்கு தேடினேன் தேவதேவான் ராகவேந்தர் சினிமாவில் வரும். தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே, வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே, ஞானவாசல் நாடினேன் தேதகானம் பாடினேன், காலகாலம் நான் உனை தேடினேன் தேவதேவா தாமரை. ஒரு ராகவேந்தர் யாரு? ஒரு
சாதாரண சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இங்கே தான் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் பிறந்தவர். அவர் எப்படி ஒரு மந்திராலய மகானாகி இவ்வளோ பேர் அவரை போய் கும்பிட்டுன்னு உட்காந்து இருக்காங்க மந்திராலயத்தில்? சாதாரண நாள் தான். நம்ம சிதம்பரத்துக்கிட்ட தானே பிறந்தார் அவர். எப்படி இந்த நிலைகளை அடைஞ்சார்? இத்தனைக்கும் சின்ன வயசுலேயே அவங்க பெரியவங்கெல்லாம் செத்து போட்டாங்க. மாமா தான் வளர்த்தாரு. எங்கேயோ கும்பகோணத்தில் ஒரு வேத பாடசாலையில் கொண்டு போய் போட்டாங்க. அவர் அங்கே தான் படிச்சுன்னு இருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி சின்ன வயசுலேயே பண்ணி வச்சிடுறாங்க. குழந்தை எல்லாமே இருக்குது. அந்த ஆளுக்கு வெங்கடநாதன் பேர். அவர் திடீர்னு மடாதிபதி கூட்டு, நீ எனக்கு அடுத்து மடாதிபதி நீ தான் ஏறாரு. ஐயோ எனக்கு பன்னெண்டு பிள்ளை கூட்டிக்குதுன்ட்டு. அப்போ கனவுல வந்து சரஸ்வதி சொல்கிறான், நீ வந்து ஏற்றுக்கோ அப்புறம் பார்க்கலான்ட்டு. இவர் ஏற்றுக்குன்னுறாரு. பன்னெண்டுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பொம்பளை வந்து கந்தூர் செத்துப்புறான். பிசாசாய் சுற்றுறா. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிசாஸ் சரீரத்துக்கு முக்தி கொடுக்குறாரு, அந்த பிசாஸ் சரீரத்தில் இருந்து. அப்போ இவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு. அவள் சூசைட் பண்ணி சேர்த்தா அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்டர்கோ பண்ணணும். நீ அந்த மாதிரி முக்தி கொடுத்து தப்புன்றாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்தவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனைன்னுவாங்க. ஒரு புடவை யாருக்காவது தானம் கொடுத்தா நீ பண்ண பாவம் கம்மியாகும்னு சொன்னாங்க. இதான ராகவேந்திர லைஃப் ஹிஸ்ட்ரி. அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது? ஒன்றும் கிடையாது. எங்கேயோ வேத பாடசாலை படித்தார், திடீர்னு மடாதிபதி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிது. அதை வச்சுக்கிட்டு சில பேருடைய வாழ்க்கையில் நல்லது செய்கிறாரு. அண்டு எங்கேயோ அதோனியில் போயிருவாங்க. அதோனிக்கு ஏன் போகிறாரு? இன்றைக்கி மந்திராலயம் இருக்கிற இடத்துல ஏன் போகிறாருன்னா, அவருடைய முற்பிறவி பிரகலாதன். அந்த ராஜா கேட்குறான், இது வறண்ட பூமி, இங்கே எதுக்கு இடம் கேட்குறீங்கன்றான் சாய்பு. இவர் சொல்கிறார், இல்லை, நான் முன்பிறவியில் பிரகலாதனாக இருந்தபோது இந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மந்திராலய மடம் இருக்கிற இடத்துல யாகம் பண்ணியிருக்கேன். அந்த பவர் இங்கே இருக்குது அப்படின்னு. சரி எடுத்துக்கோங்கன்றான். ஒரு கல்லை காட்டி, இதில் தான் எனக்கு துளசி மானம் அடிக்கணுன்றார். அது இருக்குன்றாங்க. ராமர் ஒரு காலத்தில் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உக்காந்தாரு அப்படின்றார். மச்சக்கூர்மம் வராக நரசிம்ம அவதாரம். பிரகலாதன் எப்போ வந்தான்? 4வது அவதாரத்தில் வந்தான். ராமர் எப்போ வந்தார்? நரசிம்மருக்கு அப்புறம் வந்து குள்ள பையன் பரசுராமன் அதுக்கப்புறம் வந்தார். இப்போ 8வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உக்காந்தாருன்னு 4வது அவதாரத்தில் வந்தார் ராகவேந்தர் சொல்கிறார். இதுதான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல யாகம் வளர்த்தான்றது, ராமர் உட்காந்த கல்லுன்றது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த ஊரில் பிறந்தாலும் ஏன் அங்கே போய் மந்திராலயத்தில் வைக்கணும்? எங்கேயோ ஹைதராபாத்தில் இருந்த ஒரு சிறிடி பாபா எதுக்கு சிறிடிக்கு போயிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி சிறிடின்னா எல்லோரும் ஏன் போகணும்? ஏதோ கனெக்ஷன் இருக்கும். சிறிடி பாபா கேட்குறாங்க, இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த இடத்து தோண்டுங்கன்னு. ஒரு விளக்கு என்ஜின் இருக்குது. இது என்னுடைய போன ஜென்மத்து குரு. நான் போன ஜென்மத்தில் கபீர்தாசனாக இருந்தேன். கபீர்தாசனாக இருந்தபோது என்னுடைய குருவாக இருந்தால் ராமானந்தருடைய சமாதி இது. அதுக்கு தான் என் குருவை தேடி இந்த ஊருக்கு வந்துக்கிறேன்னாரு. இப்போ இதெல்லாமே வந்து கண்டினியூட்டி. விட்ட குறை தொட்ட குறை. அங்கேருந்து இங்கே இருந்தாங்க. அப்போ எங்கேயோ காசியில் இருந்த ராமசுரகுமார் சாமி எதுக்கு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைக்கு வந்துடணும்? சரி, வந்தார். அவருக்கு முதல் கோயில் கட்டினது எங்கே கட்டினாங்க? நாகர்கோயில் பக்கத்தில் கட்டினாங்க. பொன் காமராஜன் குமரியானந்தங்கிட்ட ஜூனியர் வக்கீலாக இருந்த ஆள் தான் கட்டினார். அந்த இடத்துல கட்டியிருக்காரு. ஏன்னா இவருடைய முற்பிறவி, இவருக்குள்ளே வந்த ஸ்பிரிட்டு முத்துகிருஷ்ண அடிகளார்னு சொல்லி அந்த ஊருக்காரர். ஸோ அந்த இடத்துல அவர் பேர் என்ன? நாடார்களுக்கெல்லாம் பெரிய குரு அவர். சுவாமி தோப்பு ஐயான்னு சொல்லுவாங்க. சுவாமி தோப்பு அந்த இடத்துல தான் இப்போ அவர் கோயில் இருக்குது, முதல் கோயில். சுவாமி தோப்பு ஐயான்னு சொல்லுவாங்க. நிறைய நாடார்களுக்கு அதுதான் குலதெய்வம். அதனால் அவருடைய ஆத்மா அது. அதனால் அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் ஆசிரமெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நீ யாருடைய பிறவிகளை பார்த்தாலையும் சரி, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது பிறக்கிற இடம் ஒன்று, வாழ்கிற இடம், வளர்கிற இடம் ஒன்று, சமாதி ஆகிற இடம் ஒன்று. ஒவ்வொருத்தரையும் நீ கணக்கு போட்டு பார்த்தாக்கா உனக்கு ஆன்மீகன்றது புரிஞ்சிடும். எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, அதுக்கெல்லாம் பழைய கணக்கு இருக்கும். கண்டினியூட்டி. Life is neither creation nor destruction. It is transfer of energy. Energy is transferred. அதனால் இதுவான் அதுவான்லாம் பண்ணதே இல்லை. கண்டினியூஸ். 7ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ். இது மாதிரி ஆத்மாவுக்கு கூட உடம்பு கணக்கு கிடையாது. நம்ம எந்த விதமான அனுபவங்களை வைத்துக்கொண்டு மேலே போகிறோம் இல்லை கீழே போகிறோன்றது. தாயம் போட்டு ஏணி கட்சா மேலே, தப்பாக விழுந்துச்சுன்னா பாம்பு ஆகி.
இல்லையா? பரமபத விளையாட்டு தான் வாழ்க்கை. ஏறுவேன் இறங்குவேன். எல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன். இதுதான் லைஃப்ன்றது. இப்போ சிவசங்கர் பாபாவும் எத்தனையோ பிரிவு எடுத்திருக்காரு. யாருக்கு அவங்க இந்த உலகத்தில் என்ன பிரிவுகளை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ஆத்ம ஞானி. ஏன்னா சரீரம் போயிடும், சுடுகாட்டு வசது. உள்ளே எந்த ஆத்மா வந்துச்சு, எந்தெந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ ஆத்மாவை தெரிந்து கொண்ட ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுதான் ஆத்ம ஞானின்றது. இப்போ இங்கே எல்லாம் வரிசையாக போட்டு வச்சுக்கிறேன் பாரு. சேஷாதிரி சாமி இந்த மாதிரி வரிசையாக போட்டிருப்பேன். பட்னத்தார், ஆதிசங்கரர், துரோணாச்சாரியார், ராமர், ராமகிருஷ்ணபுரம், இதெல்லாம் என்னுடைய பழைய பிறவிகள். சுந்தரமூர்த்தி நாயனர், இதெல்லாம் தான். உன்னால் உன் பழைய பிறவியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ போட முடியுமா? நீ போன ஜென்மத்தில் என்னன்னு உனக்கு தெரியாது. நான் வந்து 7000 வருஷமாக என்னெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லினே இருக்கிறேன். சரி, சும்மா சொல்லி யார் வேணா சொல்லலாம். நான் தான் சிவாஜி கணேசன், நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன், ஓகேவா? ஆனால் அந்த ஒரு நடிகர் திலகன் பேர் வாங்குறது, மக்கள் திலகன் பேர் வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கணும் இல்லை? இல்லைன்னா அவரை ஏன் நடிகர் திலகம் மக்கள் திலகன்னு சொல்கிறாங்க? அந்த மாதிரி நான் இதுவெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன சாதனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய உடம்புலேருந்து அத்தனை கடவுளையும் வெளிப்படுத்தி இங்கே போட்டேன் பாரு. இதெல்லாம் நான் எந்த பிறவி எடுத்தேன்றது. என் உடம்புலேருந்து இவ்வளோ கடவுளையும் இந்த செவத்துலேருந்து ஆரம்பித்து அந்த செவரு வரைக்கும் போட்டுக்கிறேன். உலகத்தில் எந்தெந்த கடவுள் எப்படி எப்படி இருக்கும்ன்றதை போட்டிருக்கிறேன். சாதனை 1. சாதனை 2, இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கிறேன். சாதனை 3, யாருமே சம்மந்தமே இல்லை. நீ யாரோ நான் யாரோ, நம்ம இத்தனை பேரும் இந்த மாதிரி உட்காந்து அட்டாடிச்சின்னு உட்காந்து இருக்கோம். நியாயும் நியாயும் யாராகியாரோ நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புல பயனீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்து. ஆகாசத்தில் மழை பெய்யுது, பூமியில் சிவப்பு மண்ணுக்குது. ஆகாசத்துலேருந்து பெஞ்ச மழை சிவப்பு மண்ணோட கலந்து கலர் சிவப்பாக ஓடுதான். இந்த மாதிரி நான் யாரோ தெரியாது, நீ யாரோ தெரியாது. ஹவு தட் வி ஆர் டுகெதர் டுடே அண்ட் ஹவு வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல் திஸ் மேட்டர்ஸ், இல்லையா? அது பண்ணியிருக்கோம். நிறைய எல்லா விதத்துலேயும் அனுபவங்கள் இருக்கணும் இல்லையா? சும்மா ஒரு பாபா ஆகிட முடியாது இல்லை? நான் வெறும் பாபான்னு சொல்லி ஒரு கையில் வாத்தோட்டுற குச்சி காவி கீவி கட்டின்னு கஷாயம் கட்டின்னு கோமனம் கட்டின்னு தாடி வச்சுன்னு உட்காந்து நீ நம்பிடுவியா? ஐ ஹவ் டு கிவ் யூ சம்திங். ஐ ஹவ் டு ப்ரூவ் தட் ஐ எம் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் அதர்ஸ். ஒரு நார்மல் பர்சனை விட நான் கொஞ்சம் பெரிய நிலையில் இருக்கிறேன்றதை நீ நம்பணும். இல்லைன்னா எங்கிட்ட நீயே வரணும் இல்லையா? 40 ரூபா 50 ரூபா இப்போல்லாம் பஸ் டிக்கெட்டு அங்கேருந்து இங்கே வரணும். இப்போ திருவள்ளூர்லேருந்து வரணும்னா இன்னும் செலவாகும். அவங்க ஹாஸ்டல்லேருந்து வரணுன்னா எவ்வளோ செலவாகும்? ஸோ இவ்வளோ பேரும் எங்கெங்கேயோ வந்தவங்க தானே. ஏமாறாங்க. ஏதோ கனெக்ஷன் விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். எங்கிட்ட ஏதோ ஒரு மேக்னட் இரும்பு இழுக்கிற மாதிரி உன் ஆத்மாவை இழுக்கிற பாரி என் ஆத்மாவில் இருக்கணும். இப்படியா? சரி, இவ்வளோ நேரமாக பேசினுக்கிறேன், யோசனையே பண்ணாத பகபகான்னு பேசினே இருக்கிறேன். இது முன்னால் முடியுமா? சென்சிபிளாக தானே பேசினிருக்கிறேன், என்ன வாழ்வாடான பேசினிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் முயற்சி தேவைப்படும். பழைய பிரிவுடைய வாசனைகள் தேவைப்படும். ஒரு பெருங்காயம் இருந்த வாசனை அந்த பாத்திரத்தில் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய முற்பிரிவுகளுடைய வாசனைகள் நம்மக்கிட்ட இருக்கும். அதை வைத்து கொண்டு தான் இந்த ஆற்றல் இல்லை நம்முடைய பர்சனாலிட்டி. இப்போது ஒரு போன பிறவியில் பணக்காரனாக இருந்தவன் இந்த பிறவியில் பிச்சைக்காரனாக பிறந்திருக்கான்னு வை. ஆனால் அவனுடைய தோரணை வாக்கிங் ஸ்டைலெல்லாம் வந்து பணக்காரனாட்டும் இருக்கும். ஏன்னா பெருங்காய வாசனை. போன ஜென்மத்தில் பணக்காரன், போன ஜென்மத்தில் பிச்சைக்காரன் இருந்தவன் இந்த ஜென்மத்தில் ஏதோ லாட்டி வந்து பணக்காரன் ஆகிட்டேன். நீ அவனுக்கு நீ சுட்டு போட்டு மேக்கப் போட்டு தலைக்கையில் வாரி சூட்டு கோட்டு போட்டாலும் பிச்சைக்காரன் தான் இருப்பான். உள்ளத்தில் ஒளி உண்டாயின்ற மாதிரி உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர்? ஓஜஸ். அதனுடைய வெளிப்பாடுக்கு பேர் தேஜஸ். ஸோ இவர் தேஜஸாக இருக்காருன்னா உள்ள ஓஜஸ் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே எப்படி தேஜஸ் வந்துடும்? பக்கிரியாட்டு இருப்பான். ஓகே, அடுத்த கேள்வி. கலிபுருஷனை பரீட்சித்து மகாராஜா தண்டிக்க முற்பட்ட போது அவரிடம் சரணடைந்த கலிபுருஷனிடம் சூதாட்டம், மது, காமம், கொலை அல்லது வன்முறை மற்றும் அநீதியாக ஈட்டப்படும் தங்கம் இவற்றில் மட்டும் வாசம் செய்யுமாறு பணித்ததாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. கலிபுருஷன் மாதிரி ஒரு தெய்வ அம்சம் பெற்ற யுக புருஷனை பரீட்சித்து மகாராஜா போன்ற மன்னன் தண்டித்து அவனை கட்டுப்படுத்த முடியுமா? கலியுகத்தில் மனிதர்களின் தீய எண்ணங்களில் வாசம் செய்யும் கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜா உத்தரவிட்ட
இந்த 5 இடங்களையும் தாண்டி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து தனது உக்கிரமான ஆட்டத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருப்பது எவ்வாறு? இதற்கு முடிவு எப்போதுதான் வரும்? வருஷம் பிறந்த உடனே பஞ்சாங்கம் கொடுப்பாங்க. பஞ்சாங்கத்தில் இந்த வருஷத்தினுடைய பஞ்சாங்க புருஷன், இந்த ஆண்டுக்கான ஆள் இந்த மாதிரி வருவான், இந்த வாகனத்து மேலே உட்காந்துருப்பான், அதனால் மழை பெய்யும், வியாதி வரும், வராது, கவர்மெண்ட் இங்கே இருக்கும், இருக்காது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான விஷயந்தான் இது. இல்லைன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கேரிகேச்சர், இந்த இந்த யுகம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வரைவு வடிவம், ஒரு கேரிகேச்சர் தான் இந்த இதெல்லாம், கலிபுருஷன், பஞ்சாங்க புருஷன், இதெல்லாம். ஸோ எதுக்காக இதை சொன்னாங்கன்னா, ஒரு பாகவதம் இதெல்லாம் மக்களுக்கு நல்ல சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட காவியங்கள். ராமாயணமே முதல்ல நடக்கலை. ரத்னாகரன்னு ஒரு கொள்ளைக்காரன் தான். நாரதர் ஏன்பா இதெல்லாம் பண்ணுறேன்னாரு, என் பன்னெண்டு பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றுறேன்னா, இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்குறாங்களோ, ஏன் வாங்க மாட்டேன்னு போய் கேட்டுவான்னு. அவன் போய் கேட்டால் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு சோறு போடுறதுக்கு மேலே நான் பாவத்திலலாம் பங்கு வாங்க மாட்டேன்றான். அப்போ வந்து நாரதரே நான் என்ன பண்ணோம், அவங்க வாங்க மாட்டேன்றாங்க பங்கை, அவங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் ஏன் பாவம் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ எதிரில் என்ன ஆகுதுன்றாரு, ராமா அப்படின்னு சொல்லணும், இவனுக்கு ராமா வரல, அதான் கேட்குறேன், எதிரில் என்ன ஆகுது, மரம்னா சொல்கிறேன், ராம 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 ஆகிப்போச்சு. அப்படியே தலைமையில் புத்து, வான்மீகம்னா புத்து, ரத்னாகரன் தலைமையில் புத்து முளைச்சதுனால வான்மீகம், வால்மீகி அப்படி ஆயிட்டான். ஸோ அந்த புத்து தவம் நிறைவடைந்த போது 2 அன்றில் பறவைகள் ஒன்று பிரிஞ்சு சோகத்தினால இருக்கிற காட்சி அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த பறவைகளுடைய அந்த லவ் பேத்தாஸ்ன்றான் இல்லையா, காதல் கழிவிறக்கம், அதை பார்த்து அஃபெக்ட் ஆகிட்டதுனால இவனுக்கு தோன்றுகின்ற காவியம்தான் ராமாயணம். அப்போ ராமாயணம் நடக்கவே இல்லை. ஒரு ட்ராமா இல்லை சினிமா முதல்ல எழுதிடுவாங்க, அப்புறம்தான் இதில் ரவிச்சந்திரனை போடணுமா, சிவாஜியை போடணுமா, ஜெய்சங்கரை போடணுமான்னு யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதலில் உருவானது காவியம். அதில் அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்களில் நடிக்க வந்தவர்கள் தான் ராமர், கிருஷ்ணர், இவங்க இயேசு, புத்தர், இந்த மாதிரிலாம் ஆட்டலாம். முதல்ல காவியம் உருவாக்கப்படுகிறது. இப்போ எப்படி ஒரு ஷேக்ஸ்பியர் இருக்கார், ட்ராமாலாம் வருது, ஒரு பொன்னியின் செல்வன் இருக்குது, பார்த்தா அது ஏதோ நிஜம் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பொன்னியின் செல்வன் நிஜம் கிடையாது, அது கல்கி எழுதின ஒரு வரலாற்று நாவல். அந்த காலத்தில் கல்கி மற்ற பத்திரிகையில் எழுதின பொன்னியின் செல்வன். அதே மாதிரி யவன ராணின்னு சாண்டில்யன் எழுதியிருப்பார். இப்படி எவ்வளோ பேர், ஜெகச்சிற்பியன்னு ஒருத்தர் இருந்தான், ஜெயகாந்தான்னு ஒருத்தர் இருந்தான், இவங்களாம் பெரிய ரைட்டர்ஸ். இவங்க எழுதுவாங்க, அது நல்லா வந்ததுனாக்கா. இப்போ ஜெயகாந்தன் எழுதினான் இல்லையா, அது 2-3 சினிமாவை எடுத்துருக்குறாங்க. நல்ல ஹிட்டான மூவிஸ் கூட இருக்குது. அதில் சிம்பிளாக எடுத்ததும் இருக்குது, சீரியஸாக எடுத்ததும் இருக்குது. அதே மாதிரி சாண்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் எடுக்கலை, ஆனால் ரொம்ப நல்ல எழுத்தாளர். அந்த காலத்தில் குமுதம் எப்படா வரும்னு எல்லோரும் காத்துக்கினே இருப்பாங்க. அவர் நிறைய படித்தவர் சமஸ்கிருதம், அதனால் பழைய காலத்து போர் உத்திகள், அதில் வர கேரக்டர்ஸு இதெல்லாம் பிரம்மாண்டமாக எழுதுவார் அவர். அதனால் அண்டு கல்கி சதாசிவம்னு பேர் அவருக்கு. அவர் தனக்காக ஒரு பத்திரிகை கல்கி உருவாக்கப்பட்டது. கல்கி இதில் அதுக்கு முன்னாடி அவர் ஆனந்தவடன் குரூப்பில் இருந்தார். இது நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பொன்னியின் செல்வன் எழுதினார், அமரதாரான்ட்டு ஒன்று எழுதினார், சிவகாமியின் சம்பந்தம் எழுதினார், இந்த மாதிரி நிறைய எழுதினார். எல்லாமே ஆச்சு. பின்னால் சிவகாமியின் சபதத்தை சினிமாவை எடுத்தாங்க, பார்த்திபன் கனவுன்ற பேரில் எடுத்தாங்க. இது இப்போ இந்த படம் பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எழுத்தாளினுடைய அவங்க எழுதினப்புறம் தான் அதில் நடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் தேடுவாங்க. எல்லாமே அப்படி தான். இப்போது ஜெயகாந்தன்னா ரொம்ப நாளாக எழுதுவார். ராமாயணத்தில் வரும் ஸ்ரீராமன், சீதாதேவி என்ற இந்த 2 கதாபாத்திரங்களுமே ஒன்றுடன் ஒன்று இணைய துடிக்கும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதேபோல் ஆண்டாள் நாச்சியார் பெருமாள் மீது வைத்திருந்த காதல், உலகியல் இன்பம், அரச வாழ்க்கை, தனது குடும்பம் எல்லாவற்றையும் துறந்து தன்னையே பகவான் கிருஷ்ணருக்கு ஆத்ம நிவேதனம் செய்த மீராபாய், ஜெயதேவரின் கீத கோவிந்தம் சொல்லும் ராதை கிருஷ்ணரின் காதல், இவை அனைத்துமே
ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று கலக்க எண்ணிய ஆத்ம ரீதியிலான காதல் என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இதுபோல காதலாகி கசிந்துருகி தங்கள் ஆத்மாவோடு ஆத்ம ரீதியில் இணைய பிரயத்தனப்படும் தங்கள் அடியவர்களின் ஆத்மாக்கள் எதையும் தாங்கள் இதுவரை அடையாளம் கண்டதுண்டா? காதல்னா என்ன? லவ் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள்லாம் எதை காதல்றீங்க? இந்த சினிமாவில் மற்ற பின்னால் 2 பேரும் ஓடி பிடிச்சிக்கிறது இதை தான் காதல்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை. கடவுள் மேலே வருகக்கூடியது கூட காதல்னு பேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது நமச்சிவாயுமேன். இப்போ காதலுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா தி எக்ஸால்டட் ரிலேஷன்ஷிப் ஆர் அந்த மாதிரியான லவ், தி எக்ஸால்டட் ஹையஸ்ட் லவ், அதுதான் காதல்னு சொல்லக்கூடியது. அதனால தான் காதல் 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 போயின்னு சாதல் சாதல் சாதல்லாம் வந்து பாடியிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த காதல் வேறு. நீங்கள் லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. லஸ்ன்றது காமம், அது ஒரு போய் போய் புணர்கின்ற வண்டு மாதிரி. லஸ்ன்றது அது பேசிக்கலி ஒரு பாடிலி இன்ஹிபிஷன். ஒரு பொண்ணை நீ ஏன் லவ் பண்ணுற? அவள் நல்லா இல்லைன்னா நீ லவ் பண்ணுவியா? அவளுடைய லுக்கு இல்லையா? அதனால தான் நீ அந்த பொண்ணு மேலே உனக்கு ஒரு இன்ஃபேச்சுவேஷனும் வருது. அதனால் காமம் வேறு காதல் வேறு. லஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், லவ் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த லவ்ன்றது பல பேர்களை கொண்டு வரும். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க மேலே வைக்கிறாங்க இல்லையா, அந்த லவ்வுக்கு பேர் பாசம். 2 ஈக்வானிமிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பழகிறது பேசுறது இல்லையா, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேர். ஒரு ராமர் இருந்தார், அவர் மேலே ஆஞ்சநேயர் பயங்கரமான லவ் வச்சுருந்தார், அது ஆண்டான் அடிமை அப்படின்னு பேர். குசேலர் கண்ணன் வச்சுருந்தாங்க, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு பேர். இப்படி ஒரே ஃபார்மேட் வேறு வேறு பேர்கள் வேறு வேறு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலாக மாறுது. அதனால் நமக்கு இந்த சினிமாலாம் பார்த்து பார்த்து இப்படி ஆகிப்போகுது. ஒரு கிருஷ்ணர் இருந்தார்னு வை, ஏன் அவர் 27,000 கோபிகைகளை லவ் பண்ணிட்டு உட்காந்துருந்தார்? நல்லா யோசனை பண்ணிப்பார். அவங்க எல்லாருமே ரிஷிகள், சித்தர்கள். அதனால் நீ ஆத்மாவாக பார்க்குறது வேறு, சரீரமாக பார்க்குறது வேறு. அவங்க அத்தனை பேரும் ரிஷிகளும் சித்தர்களும். பகவான் கூட இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ ஆசைப்பட்டு தவம் செஞ்சவங்க. ஆனால் இந்த பிறவியில் அவங்க கோபிகைகளாக பிறந்தாங்க. அவங்களுக்கு அந்த பௌர்ணமியில் சாமி கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி. ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, பிருந்தாவனத்தில் பௌர்ணமிக்கு போகணும். துர்வாச ரிஷி உட்காந்துக்கிறாரு. கேட்குறாங்க, சாமி யமுனையில் ஒரே வெள்ளமாகுது, நாங்கள் அக்கறைக்கு போகணும், இன்றைக்கி பிருந்தாவனம் பௌர்ணமி, கிருஷ்ணர் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப பசி, சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்கன்னு. இவங்க லட்டு போண்டா முறுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டார். விட்டு, கிருஷ்ணா நான் பட்டினி கிடப்பது உண்மை என்றால், நான் விரதம் இருப்பது உண்மை என்றால் யமனை வழி விடட்டும்னு. யமனை நாயனும் வழி. இவங்கெல்லாம் அந்த கரைக்கு போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிடுறாங்க. கிருஷ்ணா அவருடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம், இப்போ உன் ஆசீர்வாதத்தில் நாங்கள் அந்த பக்கம் போனோம்னு. இந்த கிருஷ்ணன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மை என்றால் யமனையே வழிவிடுன்னு இவங்க வாயில் அடிச்சுக்கிறாங்க. பாவி, இப்போ தானே எங்கள் கூடலாம் லவ் பண்ணி உட்காந்துருந்தேன் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லணும்னா, நீங்களாம் யார்? எல்லாம் கோபிகைகளாக, அதாவது இன்றைக்கி கோபிகைகள், இதுக்கு முன்னால் நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள். இப்படி ஒரு ஜாம்பவான் ராமரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் கரடி, உடம்பெல்லாம் முடியாக இருக்கும், நம்ம கட்டிக்கினா ராமருக்கு வலிக்கும்ன்றதுனால அந்த ஆசையை அப்படியே விட்டுக்கணும். அப்போ கிருஷ்ணாவதாரம் வருது. கிருஷ்ணாவதாரம் வரபோது சமந்தக மணி, சூரியனுடைய மணியை காணுன்ட்டு கோகுக்குள்ளோ ஜாம்பவின்ட்டு ஒரு அவனோட பொண்ணு படுத்துன்னு இருக்கா, அந்த தொட்டில் மேலே இருக்குது. இவன் யாருடா நீ அதை எடுக்கணுன்னா என்கிட்ட சண்டை போடுதுன்னு ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை நடக்குது. 18 நாள் சண்டை நடக்குது. என்னடா, நான் கரடிகளுக்கு தலைவன், சிரஞ்சீவி பட்டம் வாங்கினவன், எதிரில் நிற்கிறேன் ஒரு சாதாரண மனுஷன், எப்படி தாக்கு பிடிச்சி சண்டை போடுறான்னு ராமான்றான். அப்போ தான் தெரியுது ராமர் தான் எதிரில், கிருஷ்ணன் தான் நிற்கிறாரு. இவன் கிருஷ்ணா நீ தான் ராமர்னு சொல்லியிருந்தான் நான் மணியை கையிலேயே கொடுத்து கும்பிட்டுருப்பேனே, நீ ஏன் 18 நாள் இப்படி பண்ண? இல்லை, ராமாவதார காலத்தில் நீ என்னை அக் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட, ஆனால் கரடி நம்ம ராமர் சாஃப்டாகிறாரு,
குத்துன்றதுனால அந்த ஆசையை அடக்கிட்டேன். உன்னுடைய நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நீ என்னை கட்டி புரண்டு சண்டை போட்டாலும் நீ எல்லாத்தையும் தாங்கின்னு இருந்தேன்னு சொன்னாரான் கிருஷ்ணர். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாலேயும் தெர் இஸ் எ கண்டினியூட்டிங்கிற மாதிரி. அப்போ துர்வாச ரிஷி என்ன சொல்கிறாரு, நான் விரதம் இருந்தது இவர் தான் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டாரு, அதனால் யார் சாப்பிட்டாங்க, கிருஷ்ணர் தான் சாப்பிட்டாங்க, இவர் எங்கே சாப்பிட்டாரு. இதெல்லாம் தான் நுணுக்கங்கள், சூட்சுமங்கள். அதனால் நம்முடைய புராணங்களில் பல செய்திகள் இருக்கின்றன, நம்ம சும்மா மேலோட்டமாக பார்த்துடுறோம். கிருஷ்ணர் ஆரம்ப காலத்தில் வடநாட்டில் மதுராபுரியில் இருந்தார். அதுக்கப்புறம் துவாரகைக்கு வந்துட்டார். துவாரகை குஜராத் இங்கே இருக்குது, மதுராபுரி அங்கே இருக்குது இந்தியா மேப்பில். உத்தவர் அனுப்புகிறார், நான் ரொம்ப நாள் ஆச்சு அங்கேருந்து வந்து என் கோபிகைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. உத்தவர் வரார், எங்கே இந்த மதுரைக்கு வரார், இவங்க இருக்கிற இடத்துக்கு துவாரகையிலேருந்து வரார். வந்த உடனே எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கீங்களா, கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கீங்களா, கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படின்லாம் வந்துடுறாங்க. இவர் நல்லா தான் இருக்கார், அவர் தான் எங்களை அனுப்பிச்சார் உங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வர சொல்லி, நீங்களாம் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால் ஒரு சிலர், நீங்கள் கிருஷ்ணனை அடையணும்னா இப்படி மூக்கு பிடிக்கணும், இப்படி உட்காரணும், அப்படி உட்காரணும், இந்த மந்திரத்தை இவ்வளோ லட்சம் தடவை ஜம்பம் பண்ணணும், எல்லாம் கோனார் நோட்ஸ் கொடுக்குறாரு விளக்கமாக கிருஷ்ணன் அடையிறதுக்கு. அவங்க அப்படியா சாமி இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடின்னு கிருஷ்ணா அப்படின்னாங்க. கிருஷ்ணன் வந்துட்டான் கிருஷ்ணன். அப்போது ஒருத்தவருக்கு சேம்சியம் பப்பிஷம் ஆகிப்போச்சு. நம்ம இவ்வளோ கற்றுக் கொடுக்குறோம், இவங்க ஜாலியாக வந்து கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் வந்துட்டாரு. இது உத்தவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கிருஷ்ணா வர அனுப்பிச்சலாம், போய் பார்த்துனோம் அவங்களெல்லாம் சொல்லிட்டு. போய் இந்த கோபியர்கள் என்பவர்கள் ரிஷிகள், சித்தர்கள், அதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அவங்க கிருஷ்ணனோடு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதெல்லாம் நடந்துச்சு அவங்களுக்கு. நமக்கு பல விஷயங்கள் புரியாமல் போகலாம். வெளியிலேருந்து பார்க்குற போது நாம் நம்மளை மாதிரியே இந்த உலகத்தை பார்க்கிறோம். அதனால் நீ உன் பார்வையை திருத்தினால் இதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒய், ஹவு, இஃப், பட்டு இதெல்லாம் பார்வைகள் மாறின பின்னால் தெரியும். நீ உன்னோட மஞ்சள் காமால் வந்து பார்த்தியானா எல்லாம் மஞ்சாவாக தெரியும். நீ கூலிங் கிளாஸில் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பாக தெரியும், ப்ளூ போட்டால் ப்ளூவாக தெரியும். சிவப்பு கூலிங் கிளாஸ் கூட இருக்குது. இந்த கிராமங்கள்லாம் வந்து சோளத்தட்டில் ஒட்டுவாங்க கலர் பேப்பரு. அதனால் நீ எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறியோ அந்த மாதிரி தான் இந்த உலகம் உனக்கு தெரியும். அதனால் உண்மையான உலகத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை நம்முடைய பெரியவர்கள் புராணங்கள் வாயிலாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஓவர் நாம் இன்றைக்கி உள்ள இந்த உலகத்தை வச்சு, இன்றைக்கி உள்ள ரிலேஷன்ஷிப்பு, எமோஷ்னல் அப்டிவல் டிஸ்டர்பன்ஸை வச்சுக்கிட்டு நாம் இந்த உலகை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்குவதனால்தான் நமக்கு ஆன்மீகம் புரியாமையே இருக்குது. ஆன்மீகம் புரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ பழைய காலத்து ஆன்மீகம்ன்றது நிஜமாக ஆன்மா சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இது கலியுகம். கலியுகத்தில் 25 பங்கு தான் நல்லது, 75 பங்கு எல்லாம் கெட்டது தான். அதனால் இன்றைக்கி உள்ள நிலவரங்களை வச்சு நீங்கள் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் சத்தியுகத்தில் நடந்த பிரகலாதங்காதையும் புரிஞ்சிக்கவே முடியாது, உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேஞ்சிங். அதனால் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம் மனோன்மீனத்தில். காலம் ஒரு சக்கரம், மேலகிற சக்கரம் கீழே வரும், கீழகிற சக்கரம் மேலே போகும். ஸோ இட்ஸ் ஒன்லி டெல்யூடிங் விஷன், அவ்வளோதான். ஒரு மயக்கம், எதுவுமே நிஜம் கிடையாது. உலகத்தில் நீ பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. ஓடிதான் இருக்குது. இன்றைக்கி உள்ள நிலவரங்களை வச்சு நீங்கள் அந்த காலத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாமே தப்பாக தெரியும். ஒரு ராமரை ஓரளவு உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா he was a very discipline. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரூல்ஸுன்னு சொல்லி அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணர் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் he has come to teach you, he has not come to learn from you. உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு அவர் வரல, கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் எப்படி நீ வாலிபர் பண்ணிட முடியும், அப்ரைஸ் பண்ணிட முடியும்? ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா
நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.